லைக்கா புரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நம்ம ஏகேவோட படத்த விடாமுயற்சி அந்த படத்த தான் புரொடக்ஷன் பண்ணாங்க. படம் வந்து வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணுச்சு. அதே மாரி அந்த படத்துக்கான அந்த பாக்ஸ் ஆஃபிஸ் ரெவென்யூ அப்படின்றது நல்லாவே தான் கிடைச்சுச்சு நம்ம லைக்கா புரொடக்ஷனுக்கு. பட் லைக்காவ பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்காங்க. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். இந்த டைம்ல லைக்காவ யார் காப்பாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக்கா பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார வச்சு தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சேலரியும் பார்த்தீங்கன்னா குடுத்தாங்க. அதே மாரி லால் சலாம் படம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தையும் வாங்கி குடுத்தாரு. பட் அந்த படம் பார்த்தீங்கன்னா, சரியா போல அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப லைக்காவ யார் காப்பாத்த போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்தணும். அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஸோ இப்போ வந்து என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா புரொடக்ஷன் வந்து அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் பண்றாங்க. ஸோ அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ் பண்றாரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த படத்த லைக்கா புரொடக்ஷன்ஸ் தான் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி நியூஸ் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட்டா இருக்கும் லைக்காக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வராங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டா தான் உருவாக போகுது அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அண்ட் அதே மாரி இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்றாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இத பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்து லைக்கா சைட்லேருந்து எப்போ வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.